ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகளில் இந்திய தேசிய இயக்கம் இந்த டாபிக்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எங்கேருந்து கேட்கப்பட்டாங்க, புக்லேருந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்ற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப முதலீட்டு தொகை. இந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரியில யூனிட் 2ல இந்த கொஸ்டின் இருக்குங்க. 10 லட்சம் அப்படின்றது இந்த இடத்துல இன்வால்வ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ மொத்த முதலீட்டு தொகை வந்து எவ்வளவு? 10 லட்சம் அப்படின்றது 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25% இந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள் ஆகிய நாடுகளை சேர்ந்தோருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. வாவுசி எஸ் கலியா மற்றும் எஸ் லாவோ என்னும் 2 நீராவி கப்பல்களை வாங்கினார். ஸோ இந்த கொஷின் எங்க இருக்குன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில யூனிட் 2ல இருக்குங்க. நெக்ஸ்ட் கொஷின், புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பாக்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த கொஷின் எங்க இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில யூனிட் 8 அப்படின்றதுல இன்வால்வ் ஆயிருக்குங்க. இங்க பாருங்களேன், 1925ஆம் ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாகுல்லா கான் மற்றும் பலர் லக்னோ அருகிலுள்ள ககோரி என்ற கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்தனர். அவர்கள் ககோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். இங்க என்ன கேட்டிருக்காங்க? டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகள் தானே, அது என்னன்னா ககோரி சதி வழக்கு. இந்த கொஸ்டின் வந்து மேலோட்டம் அப்படியே ஒரு வரியில கேட்டுறாங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரியில யூனிட் 8ல இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்டா படிக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கணுங்க. அவர்கள 4 பேருக்கு மரண தண்டனையும் மற்றவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டன. ஸோ ககோரி சதி வழக்கு 10th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 2ல ஹிஸ்டரியில இருக்குங்க. இது 12th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்டரி புக்ல இருக்குங்க. பாத்தீங்கன்னா அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்குன்ற டாபிக்குள்ள அரவிந்த் கோஷ் அவரின் சகோதரர் பரிந்தர் குமார் கோஷ் அவர்களுடன் மேலும் 35 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஸோ யார் இன்வால்வ் ஆன வழக்கறிஞரா பார்த்தீங்கன்னா சித்தந்தர தாஸ் இவ்வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினார். இது அலிப்பூர் குண்டு வழக்கு எனப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா இது 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. நம்ம புக்கை படிச்சாலே கிளாரிட்டியா என்னன்றதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் அப்படின்றது 1926லயும், ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் இப்படி பட்டங்களை யார் பெற்றாருன்னு கேட்டீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் தான். இது எங்க இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 10ல ஹிஸ்டரி புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 85ங்க. இரட்டைமலை சீனிவாசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட தன்னலமற்ற சேவைக்காக யாருன்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இந்த பட்டங்களை அவர் தான் பெற்றாரு. ஸோ 10th புக்ல தான் இது இருக்கு. நான் இப்பயும் சொல்றேங்க, நீங்க ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க. அதுல இருக்க விஷுவல் தான் உங்களுக்கு மைண்ட்ல பதிக்கும். அது ரெக்கார்டிங் மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஈஸியா ரிவிஷன் பண்ணிடலாம். நீங்க தயவு செய்து நோட்ஸ் கொடுக்குறாங்கன்னு படிக்காதீங்க, இல்ல ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன்னு படிக்காதீங்க. தயவு செய்து ஸ்கூல் புக்கை வாங்கி படிங்க. ஸ்கூல் புக்ல இருக்க கலரிங், அந்த இமேஜஸ், இந்த விஷுவல் தான் உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகும். அது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண கொடுக்கும். பிளஸ் நீங்க ஸ்கூல் புக்கை படிக்கும் போது அதுல இருக்க சோல், அந்த கனெக்ட் தாங்க நம்மள எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண வைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 1891ல அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீலகிரி. இது எங்க கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல ஹிஸ்டரியில இருக்குங்க. ஓகேங்களா? திராவிட மகாஜன சபை என்ற அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 1891ல நிறுவனவர் அயோத்திதாச பண்டிதருங்க. அது அந்த மாநாடு நீலகிரியில் நடத்தியிருக்காங்க. சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. நம்ம புக்கை படிச்சாலே போதும். பேஜ் நம்பர் 85ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்றதாங்க மூவலூர் ராமமீர்தான் அம்மையார். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, மூவலூர் ராமமீர்தான் அம்மையார்ல தெளிவான டீட்டெயில் இருக்கும் பாருங்க. இது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு முறை
தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர ஆணிவேராக அமைந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, யார் எந்த டாபிக்ல இன்வால்வ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, மூவலூர் ராமமிர்த அம்மையார் இந்த டாபிக்ல தான் இன்வால்வ் ஆகுது. இது எங்க இருக்குன்றதுன்னா 10th ஸ்டாண்டர்டு யூனிட் 14 ஓல்டு புக்ல இருக்குங்க. நான் அதான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க இந்திய தேசிய இயக்கத்தோட ப்ளூ பிரிண்ட் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எங்கெங்க படிக்கணுன்றது. அதான் தமிழ்நாட்டில் விடுதலை இயக்கத்தில் பெண்களின் பங்கும் சமூக மாற்றங்கள் இந்த 2 யூனிட்ல இருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ அங்கதான் மூவலூர் அம்மாமிர்தம் டீட்டெயிலா இருக்காங்க. நீங்க 10th புக்கு ஓல்டு புக்கு கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலா பகத்சிங் தாங்க, அவ்வளவுதாங்க. இது வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 5ல இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ங்க. பகத்சிங்கின் நான் ஏன் நாத்திகன் ஆனேன் அப்படின்ற நூல்ல இருந்து இந்த டீட்டெயில் எழுதியிருக்காங்க. ஸோ புக்ல தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 2ல இருக்கு. தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றதாங்க ஆன்சர். இங்க பாருங்களேன், அவர் எழுதிய இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்னலமற்ற ஆட்சியும் ப்ராவிட்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா 1901 என்னும் புத்தகமே இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர் செய்த முக்கிய பங்களிப்பாகும். இது எல்லாமே புக்ல தான் கேட்டிருக்காங்க. இதோட மேஜர் தீம் என்னன்னா, இது எல்லாமே புக் பேக்ல இருக்குங்க. அதாங்க விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை தீரன் சின்னமலை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீரன் சின்னமலை பத்தி கேட்டாங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 6ல இருக்குங்க. அங்க பாருங்களேன், தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். எஸ், கரெக்ட் தாங்க. அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான். நெக்ஸ்ட், இவர் பிரெஞ்சுக்காரர்களாகவும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். இங்க பாருங்களேன், எஸ் கரெக்ட் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எதிராக போராடினாரு, திப்புவோட இணைஞ்சு போடிருக்காரு. அவர் பிரெஞ்சுக்கிட்டையும் ட்ரைனிங் வாங்கியிருக்காருங்க. அடுத்து பாருங்க, 1800ல இருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1885 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரங்களுக்கு எதிராக போராடினாரான்னு கேட்டா நோ, அவர் ஆங்கிலர் எதிர்த்து தாங்க போராடினாரு. சரிங்களா? அதனால வச்சுக்கோங்க. பிளஸ் அவர் தூக்கிலிடப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க 1805 ஜூலை 31. ஓகேங்களா? எல்லாமே புக்கு தாங்க. புக்கை படிச்சாலே போதுமானது. சரிங்களா? அவர் பிரெஞ்சுக்காரர்களாக தான் பயிற்சி அளிக்கப்பட்டாரு, தீரன் சின்னமலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தொழிலாளன் அப்படின்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 10ல இருக்குங்க. தொழிலாளன் அப்படின்றது சிங்காரவேலர் அவர்கள் வந்து தான் வெளியிட்டாரு. இது ஒரு இங்க பாருங்களேன், தெளிவா இருக்கு பாருங்க. சிங்காரவேலர் டாபிக் கீழே இது உங்களுக்கு தெளிவா இருக்கும். தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் அப்படின்றது. பெரியாரோடும் சுயமரியாதைக்கும் நெருக்கமாக இருந்தார். 10th புக்கை படிச்சாலே போதுமானதுங்க. தயவு செய்து நான் ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்றது, தயவு செய்து இந்த ஜெராக்ஸ் மெட்டீரியல் அதை நான் பண்றேன், இதை பண்றேன், இப்படி படிக்க போறேன், அப்படி படிக்கணும்னு போகாதீங்க. புக்லாம் இருக்கு, புக்கை தெளிவா படிங்க. அவ்வளவு அழகா சிங்காரவேலர் இப்படிதான் இருப்பாரு, அவரு கீழே என்ன டாபிக் இன்வால்வ் ஆயிருக்குன்ற விஷுவல்லாம் உங்களுக்கு வரும். அதாங்க விஷயம். இங்க பாருங்களேன், 1923ல முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தது இவர் தாங்க. சரிங்களா? ஸோ புக்கை படிங்க. புக்ல டீட்டெயில் மிஸ்ஸே ஆகாது. உங்களுக்கு கண்டென்ட் ஒரு கதை மாதிரி புரியும். ஸோ புக்கை படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றி சரியான வாக்கியங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட புது புத்தகத்துல இருக்கும், பழைய புத்தகத்துல இருக்கும். அதான் மெயின்ங்க. கோபாலகிருஷ்ண கோகலேவின் சீடர் ஆவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க நல்லா பாருங்களேன், 1905ல அவர் இந்திய பணியாளர் சங்கத்தை ஏற்றிருக்காரு. யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றது. இவர் செக்கிலத்து செம்மல், கரெக்டுங்களா? எஸ். வ.உ.சி வந்து செக்கிலத்து செம்மல். இது வந்து தப்புங்க. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். கோபாலகிருஷ்ண கோகலே தான் பணியாளர் சங்கத்தை 1905ல நிறுவனாரு. அடுத்து வழக்கறிஞர் ஆவார். எஸ், கரெக்டுங்க. அவர் வந்து திருநெல்வேலியில வழக்கறிஞரை தனது வாழ்க்கையை தொடங்கினார். இது பாத்தீங்கன்னா 10th 13. இது ஓல்டு புக்ல கேட்ட கொஸ்டின்ஸுங்க. இது நியூ புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸுங்க. சரிங்களா? சாரி, இது உங்களுக்கு புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரிங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்ல யூனிட் 4ல பாக்ஸ் கண்டென்ட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
அதிநவீன வசதிகளும் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறிவர் அன்னி பெசன்ட் அம்மையாருங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 9ல இருக்கு. இந்த வரியில இருக்கு பாருங்க. ரொம்ப ஹைலைட் ஆகாம ரொம்ப நார்மலா அன்னி பெசன்ட் அம்மையார் கீழே இருக்க டாபிக்ல கொடுத்திருப்பாங்க. அதிநவீன வசதிகளும் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொன்னது அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ புக்கை படிச்சாலே நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன் நான் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கு ரிப்பீட்டடாக புக்கை படிங்கன்னு சொல்றேன். ஏன்னா அந்த கொஷின் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்கன்றதான் மேஜர். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினையும் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி நடத்துவது வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஆக்சுவலாக இது கல்கட்டா நகரில் நடந்துச்சுன்னு 12th புக்கில் கொஞ்சோண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. இந்த ஒரு கொஷின் தான் 2024 ஒரே ஒரு அவுட் ஆஃப் கொஷின்ங்க இந்திய தேசிய இயக்கத்தில். ஸோ மற்ற எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு கொஷினுக்காக வெளியே போய் படிக்க வேணாம். நீங்க புக்கை படிங்க. புக்கை படிச்சாலே உங்களோட வெற்றி உறுதி அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாதுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல 2019 இந்திய தேசிய இயக்கம் கொஷின் எங்க இருந்து கேட்டாங்கன்ற ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.